நிறைய ப்ராப்ளம் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னா இந்த கதை உங்களுக்கு தான். ஃபுல்லாக பாருங்கள். 30 days 30 குட்டி ஸ்டோரியில் இன்னைக்கு Day 6. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குட்டி ஸ்டோரிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பையன் தோட்டத்தில் இருக்க அவங்க தாத்தா கிட்ட போயிட்டு நான் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான். உடனே அவங்க தாத்தாவும் இப்போ நான் 2 செடி நட போகிறேன், ஒன்று வீட்டுக்குள்ளே இன்னொன்று வீட்டுக்கு வெளியே, இந்த 2ல் எது பெருசாக வளரும்னு கேட்குறாரு. இந்த சின்ன பையனும் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு தான் பெருசாக வளரும், ஏன்னா அதுக்கு எந்த ஆபத்து வராதுன்னு சொல்கிறான். உடனே அந்த தாத்தாவும் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்கிறாரு. வருடங்கள் கழிச்சு அந்த பையன் திரும்ப அவங்க தாத்தா வீட்டுக்கே போகிறான் அந்த செடிகளை நோட்டீஸ் பண்ணுறதுக்காக. உள்ளே வச்சுருந்த செடி பெரிய செடியாக மாறி இருந்தது, ஆனால் அதுவே வெளியே வச்சுருந்த செடி பெரிய மரமாக மாறி நின்னுது. இதை பார்த்து அந்த சின்ன பையனுக்கு எதுவுமே புரியல. இது எப்படி சாத்தியம் அவங்க தாத்தா கிட்ட போய் கேட்குறான். அவர் சொன்னது என்ன தெரியுமா? நீ சொன்ன மாதிரி தான் வீட்டுக்கு வெளியே வச்சுருந்த செடி நிறைய ஆபத்துகளை சந்திச்சிச்சு. மழை, புயல், கடினமான வெயிலுன்னு சொல்லி நிறையா ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுச்சு. அதனால அது இன்னைக்கு இவ்வளோ பெரிய மரமாக வளர்ந்து நிற்குது. அதே வீட்டுக்குள்ளே வச்ச செடி ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் எந்த ப்ராப்ளம் பார்க்காதனால அதால் பெருசாக வளர முடியல. இதுதான் உன்னோட வாழ்க்கையிலும் நிறையா ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணால் மட்டும்தான் வளர முடியும். ஃபெயிலியர் இஸ் நெவர் ஃபைனல்னு சொல்லி கொடுத்தாராம். இந்த கதையை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க.